ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்தேகமும் சனி பகவானும். இதன் தலைப்பு. நவகிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பான குணம் உண்டு. அந்த வகையில் சனி பகவானுடைய இயல்பான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தேகம். எதையுமே அவ்வளவு எளிதாக நம்ப மாட்டாங்க. தான் செய்கிற முயற்சிகளில் வெற்றி கிட்டுங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு வரவே வராது. அதனாலேயே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முயற்சியே பண்ண மாட்டாங்க. இப்போ நான் போய் உப்பு விற்று தான் அப்படியே நாடு முன்னேற போதா, நான் போய் அரசியல் பேசி தான் எல்லாம் நடக்க போதா, நான் படிக்கிறதுனால தான் எல்லாமே மாறிடுமா, நான் உழைக்கிறதுனால என்னோடய வாழ்க்கை தரம் உயர்ந்துருமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த யோசனையின் காரணமாக ஏற்படுற சந்தேகத்தின் விளைவுனால தான் இவங்க என்ன ஆவாங்கன்னா அப்படியே மந்ததனமாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க விடாத கிரகம் சனி. சாப்பாட்டை கூட டயத்துக்கு சாப்பிட விட மாட்டார், லேட் பண்ணி விடுவார். அந்த லேட்னஸ், மந்தத்தனம் அப்படிங்கிறது இவருடைய இன்னொரு குணம். ஸோ இந்த 12 லக்னக்காரங்களுக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான சந்தேகங்களை கிளப்பி விடுவார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சனி பகவான் அதீதமான செயல்திறனை தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிலேருந்து தான் எடுத்துக்குவார். மூலத்திரிகோண வீடு அவருக்கு கும்பம். ஸோ இந்த வீட்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சந்தேகங்கிறதே ஆரம்பமாகும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தனது ஆட்சி வீடான மகர வீடு, 3வது நிலையில் தனது உச்ச வீடான துலாம் வீடு. ஸோ இந்த 3 நிலைகள்லையும் அவர் சந்தேக குணங்களை ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொடுப்பார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மேசலக்னக்காரர்களுக்கு தனது தொழில் ரீதியான சந்தேகங்களும், வேலைக்காரர்கள் ரீதியான சந்தேகங்களும், தனது லாபம் ரீதியான சந்தேகங்களும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சமுதாயத்துக்கும் நமக்குமான தொடர்பு, கூட்டாளி சம்மந்தப்பட்ட சந்தேகம், பங்காளி சம்மந்தப்பட்ட சந்தேகம், வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட சந்தேகம் இது இருக்கும். சமுதாயம் ஒழுங்காக தான் செயல்படுதா, நாம் கரெக்டாக செயல்பட்டு இருக்கோமா, நம்ம வேலை வாய்ப்புகள் சரியாக இருக்கா, நம்ம லாபம் ஒழுங்காக வருதா, நம்ம வேலைக்காரன் ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருக்காங்களா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மேசலக்னக்காரங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ரிஷபலக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனது உடல் ஆரோக்கியம், கடன், வியாதி சம்மந்தப்பட்ட சந்தேகம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒழுங்காக ஆரோக்கியமாக இருக்கோமா, நமக்கு கடன்கள் ஓகேயா, உடல் ஆரோக்கியம் ஓகேயா, இது 6ஆம் இடம் சார்ந்த சந்தேகம். தொழில் சார்ந்த சந்தேகம் இவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் தான் கும்ப வீடு. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செய்கிற வேலையில் திருப்தி இல்லாத நிலைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி செய்யணும், இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பண்ணணும், அப்போ தான் நமக்கு மேலதிகாரிட்ட பாராட்டு கிடைக்கும், நம்ம ஒழுங்காக தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதே மாதிரி தகப்பனாதி வர்க்க உறவுகளின் மேலே எப்போவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதிர்ஷ்ட ஸ்தானத்தின் மேலேயும் சந்தேகம் இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சனி தானே. ஸோ அந்த அமைப்பு இருக்கும். மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சார்ந்த சந்தேகங்கள் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். சூதாட்ட சந்தேகங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், புத்திரஸ்தானாதிபதிகளின் சந்தேகம், தம் குழந்தைகளின் பற்றின எதிர்காலத்தின் சந்தேகங்கள் இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் சார்ந்த சந்தேகம் தான் அதிகமாக வரும். ஏன்னா 9ஆம் இடத்தின் அதிபதியாக சனியே வராரு, அதுதான் கும்ப வீடுங்கிறதுனால அப்பா வகை உறவுகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் டவுட்ஸ் இருந்துகிட்ருக்கும். 8ஆம் இடம் மகரமாக வர்றதுனால இவர்கள் கொஞ்சம் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலம் நம்புறது, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புறது, தலைமறைவாக சில வேலைகளை செய்கிறது, ரகசியமான வேலைகளை செய்கிறது, செஞ்சுவிட்டு அதில் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோங்கிற பயம் சார்ந்த சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆயுள் சார்ந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய மிதுன லக்னக்காரங்க ஜாதகம் பார்க்கும்போது கேட்குற கேள்வி, எனக்கு ஆயுசு இருக்கா உண்மையிலையும், தூங்க செத்து போயிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படிமா. தூக்கத்திலே உயிர் போயிருமோங்கிற பயம் இருக்கக்கூடிய சந்தேகம் இருக்கும். கடகலக்ன ஜாதகர்களுக்கும் அதே மாதிரி ஆயுள் சார்ந்த சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கும். தனது ரகசிய நடவடிக்கைகள் சார்ந்த சந்தேகங்கள் மிகுதியாக இருக்கும். தனது உடல் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்கள் மிகுதியாக இருக்கும். தனது சொத்து பத்து சுகங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், அடிப்படை சொத்துக்கள், முதலீடுகள் சார்ந்த சந்தேகங்கள் இருக்கும். இவங்களும் சமுதாயத்தை அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடமும் சனியோட வீடாக வர்றதுனால கூட்டாளிகள், பங்காளிகள், சமுதாயம், வாழ்க்கை துணை இது சார்ந்த சந்தேகங்களும் இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். இதில் ஹைலைட்டான சந்தேகம் ரகசிய நடவடிக்கைகள் சார்ந்த சந்தேகங்கள் தான். கும்பம் தான் முதல்ல ஹைலைட்டாக வரும், அடுத்தது மகரமும், அதுக்கு அடுத்தது துலாமும் அப்படிங்கிறது மாதிரி வரும். இந்த 3 வீடுகள் சார்ந்த சந்தேகம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும்.
சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு தனது நண்பர்கள் சார்ந்த சந்தேகம், சகோதரர்கள் சார்ந்த சந்தேகம், ஒப்பந்தங்கள் சார்ந்த சந்தேகத்தோடு சேர்ந்து ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் சந்தேகங்கள் இருக்கும். கடன், நோய், வம்பு வழக்கு, நமது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான சந்தேகங்களும், வாழ்க்கை துணை சார்ந்த சந்தேகம், சமுதாயம் சார்ந்த சந்தேகம், கூட்டாளி சார்ந்த சந்தேகம் இவங்களுக்கும் இருக்கும். இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பாரு. சனி பகவான் இந்த இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலும் இந்த சந்தேகத்தின் அளவுகள் ரொம்ப அதீதமாக போயிடும். அப்படி இல்லாத நிலையில் அவர் எங்கிருந்தாலும் அந்த வீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு திருப்தியற்ற மனோநிலையும் மெத்தனமும், அதாவது மந்தத்தனமும், நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஸ்லோனஸையும் கொடுத்துருவார். உதாரணமாக ஒருத்தருக்கு 10ஆம் வீட்டில் சனி தனித்து இருக்கிறார் அப்படிங்கும்போது வேலையில் ரொம்ப மெத்தனம் இருக்க தான் செய்யும். அதில் ஒரு சோம்பேறித்தனம், நடந்தால் நடக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரியும் விட்டேத்தியாக செயல்படுற தன்மைகளும் இருக்கவே செய்யும். ஒரு வேளை லக்னம் சூப்பராக இருந்து வேறு இயற்கை சுபர்களின் தொடர்புலாம் வந்துச்சுனால தான் இந்த ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயிலுங்கிறது மாதிரி இறங்கி வேலை செய்கிறதெல்லாம். கன்னிகா லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் தனது குடும்பம் சார்ந்த சந்தேகம், தனம் சார்ந்த சந்தேகம், நோய் சார்ந்த சந்தேகங்கள், கடன் சார்ந்த சந்தேகங்கள், தனது உழைப்பின் மேல் ஏற்படுற சந்தேகங்கள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த சந்தேகங்கள், புத்திரர்கள் சார்ந்த சந்தேகங்கள், தனது வாரிசுகளின் நிலைப்பாடு சார்ந்த சந்தேகம், காதலில் சந்தேகம் ஏற்படும் விதிகள் உங்களுக்கு நேச்சராக உண்டாகும். மிதுன லக்னத்துக்கும் காதலில் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம். கன்னி லக்னத்துக்கும் காதலில் சந்தேகம் ஏற்பட்டே இருக்கும். அங்கேயே 5ஆம் இடத்து அதிபதியாக சனி வருவார். அதிலே ஒரு 6ஆம் இடத்தை மூலத்திரிகோண வீடாக கொண்டு வரதுனால கடன் சார்ந்த சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க கடனில் தான் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தன்மையிலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். தான் சார்ந்த சந்தேகங்களை எப்போவுமே பேஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒழுங்காக தான் இயங்குறோமா, ஒழுங்காக தான் செயல்படுறோமா, நம்ம செஞ்ச செயல் சரிதானாங்கிற குழப்பங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த சந்தேகம், பூர்வீகம் சார்ந்த சந்தேகம், புத்திரர்கள் சார்ந்த சந்தேகம், குலதெய்வம் சார்ந்த சந்தேகங்களும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். தனது சொத்துக்கள் சார்ந்த சந்தேகம், கல்வி சார்ந்த சந்தேகம், கல்வியில் நம்ம ஒழுங்காக தான் படிக்கிறோமாங்கிறது, இந்த படிப்புனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமாங்கிறது, 4ஆம் இடம் சார்ந்த சந்தேகங்கள், தாயார் சார்ந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்குள்ள சில ஜாதகங்கள்லாம் கேட்பாங்க, சார் உண்மையிலே அது எங்கள் அம்மா தானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது சார், அவ்வளோ வில்லங்கம் பண்ணுறாங்க நமக்கு அப்படிம்பாங்க. ஆஸ்பத்திரியில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா நம்மளேன்னு தெரியலேன்னு துலா லக்னக்காரங்க இந்த மாதிரி கேட்பாங்க. தாயாரோடு அவ்வளோ ஈஸியாக ஒத்து போக முடியாதபடி பண்ணி விடுவார் நாளில் இருக்க. அதாவது 4ஆம் இடம் சனியோட வீடாக வர்றதுனால, 5ஆம் இடம் சனியோட வீடாக வர்றதுனால குழந்தைகளின் வளர்ச்சி சார்ந்த சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த, முதலீடுகள் சார்ந்த, சொத்துக்கள் சார்ந்த, தாயாதி வர்க்கம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்புகள் சார்ந்த, கையெழுத்து, ஒப்பந்தங்கள், நண்பர்கள், இளைய சகோதரர்கள் சார்ந்த சந்தேகம் இருக்கும். 12ஆம் இடம் சனியோட உச்ச வீடாக இருக்கிறனால இவங்களுக்கு ரகசிய நடவடிக்கைகள் சார்ந்த சந்தேகங்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு யாரோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, தன்னை யாரோ கொல்ல பார்க்குறாங்க, தனக்கு யாரோ விஷம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய அந்த சந்தேக புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். தனுர் லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த சந்தேகம் நிறையா இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த, தனது வருமானம் சார்ந்த சந்தேகம் இருக்கும். இந்த இடத்துல இதை பேசலாமா வேணாமாங்கிற மாதிரியான பேச்சு சார்ந்த சந்தேகம் இருக்கும். 3ஆம் இடம் சனியோட மூலத்திரிகோண வீடாக வரதுனால நண்பர்கள், இளைய சகோதரர்கள், ஒப்பந்தங்கள் சார்ந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். தனது முயற்சியிலே எப்போவுமே ஒரு டவுட் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முயற்சி சரிதானா, நம்ம ஒழுங்காக தான் முயற்சி பண்ணுறோமா. அதே மாதிரி தனது லாப மேன்மை சார்ந்த சந்தேகங்களும், வளர்ச்சி சார்ந்த சந்தேகங்களும், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை செய்கிறதுல சற்று சுணக்கமும் சந்தேகமும் ஈர்க்க வைக்கிற அமைப்பை சனி கொடுப்பார். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த 3 வீடுகள் சார்பில் அவர் கொடுக்குற சந்தேகங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டியதே இருக்கும். அதுலேயும் கும்பம் வீடு சார்ந்த சந்தேகம் கன்ஃபார்மாக வந்துடும். உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு கும்பம் எத்தனாவது வீடாக வருதோ அந்த வீடு சார்ந்த ஒரு டவுட், ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலை இருக்கத்தான் செய்யும். அதில் உங்கள் முயற்சிகள் தப்பாக போகும், இல்லைன்னா அதுதான் உங்களை பழிவாங்க. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தான் சார்ந்த சந்தேகம் இவங்களுக்கும் நிறையாவே இருக்கும். நம்ம ஒழுங்காக தான் செயல்படுறோமா, ஒழுங்கான வழியில் போகிறோமா அப்படிங்கிறதுலையும், தன்னுடைய முயற்சிகளில் மனம் குன்றிய நிலையில் இருக்கிறது, தனது பொருளாதாரம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கிறது. நம்ம நிறையா சம்பாதிக்கிறோமா, இந்த சம்பாத்தியம் போதுமா, இது என்னுடைய எதிர்காலத்துக்கு சரியாக வருமா அப்படிங்கிறதும், பொது மாரகாதிபதியாக மகர லக்னத்துக்கு சனியாக வர்றதுனால மரணம் சார்ந்த சந்தேகங்கள் இவங்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீரை செத்து போயிடுவோமோ, மிதுனத்துக்கு அடுத்தபடியாக இந்த திடீர்னு மரணத்தை சந்திச்சிருவோமோங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறது மகர லக்னக்காரங்களுக்கும் சனி இயற்கையாக கொடுக்குற அமைப்பு. தன் குடும்பம் சார்ந்த சந்தேகம், குடும்பத்துக்காக ஒழுங்காக தான் செயல்படுறோமாங்கிறது சார்ந்த சந்தேகங்கள் இருக்கும். இவங்களுக்கும் ஜீவனம் சார்ந்த சந்தேகம் இருக்கும். வேலை ஒழுங்காக போயிட்டுருக்கா, வருமானம் சரியாக வருதா, அந்த வேலையில் ஏதாவது மாற்றம் செய்யணுமா, திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான குழப்பங்கள் இவங்களுக்கு இருக்கும்.
கும்பலக்னத்திற்கும் தன்னுடைய நிலைப்பாடு சார்ந்த சந்தேகம், தன்னுடைய முயற்சிகள் சார்ந்த சந்தேகம், தாம் செய்கிற செயல்கள் சரிதானாங்கிற சந்தேகம் இருக்கும். சோம்பேறித்தனம் இயற்கையாகவே வந்துடக்கூடிய லக்னங்களில் கும்பமும் ஒன்று. அதையும் மீறி இவங்க சுறுசுறுப்பாக செயல்படும் போது உடம்புக்கு ஏதாவது வந்துருமோ, மனசுக்கு ஏதாவது வந்துருமோங்கிற கன்ஃபியூசிங் இருக்கும். 9ஆம் இடம் சார்ந்த தகப்பனாதி வர்க்கம் சார்ந்த சந்தேகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சார்ந்த சந்தேகங்கள், சமுதாயம் சார்ந்த சந்தேகங்கள் கும்பத்துக்கும் வரும். ப்ளஸ் அயன சயன போக சுகம் சார்ந்த சந்தேகம் உங்களுக்கு ரொம்ப அதீதமாக வரும். அயன சயன போக சுகம், நம்ம ஒழுங்கான செயல்பாடோடு இருக்கிறோமா இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது மாதிரியான கன்ஃபியூசிங்கும் கும்பத்துக்கு உண்டு. இது மீனத்துக்குமே வரும், ஏன்னா அவங்களுக்கும் அது 12ஆம் இடமும் வரும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் சார்ந்த சந்தேகங்கள் இருக்கும். இவங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இயற்கையாகவே உச்சமாக இருந்தனால 12 லக்னங்களில் மீனத்துக்கு தான் அதிக ஆயுசையை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 90 வயசு 96 வயசு இருக்கக்கூடிய லக்னங்களில் மீனமும் வரும். ஸோ ஆயுள் சார்ந்த சந்தேகம், அதற்காக எடுக்கிற கடுமையான முயற்சிகள்னு இருக்கும். அயன சயன போக சுகம் சார்ந்த சந்தேகங்களை சனி பகவான் கொடுப்பாரு. லாப மேன்மை சார்ந்த சந்தேகங்கள், மூத்த சகோதரர்கள் சார்ந்த சந்தேகங்கள், தனது பராக்கிரம செயல்கள் சார்ந்த சந்தேகங்கள் இவங்களுக்கு இருக்கும். இப்படி சனி பகவான் சந்தேகத்தை கொடுக்கறதுக்குன்னே இருக்கிற ஒரு கிரகம். 12 லக்னங்களுக்கும் ஒரு டிசைனாக மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடின் வாயிலாக கொடுப்பார். இது போக உங்கள் ஜாதகத்தில் அவர் எந்த வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்காரோ அந்த வீடு சார்ந்த உயிர் உறவுகள், அந்த வீடு சார்ந்த பொருளாதாரம், இதில் குழப்பமும் சந்தேகமும் ஏற்படுத்தத்தான் செய்வார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.